ஹை காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 வயது குழந்தைய ஒரு காமுகன் 5 நாளுக்கு முன்னாடி பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னும் கைது செய்யலை, ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் கண்டு கொள்ளாமல் ஓரணியில் தமிழ்நாடு எப்படி ஓட்டு வாங்கலாம் அப்படி. ஆனால் இன்று தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற சில நிகழ்வுகள் மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு குழந்தை திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்து போய் கொண்டிருக்க குழந்தைய ஒரு காமுகன் 5 நாட்களுக்கு முன்னாலேயே கசக்கி எரிந்திருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் அவன் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பது எல்லோருக்கும் மிக மிக வேதனையாக இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் வீட்டுக்கு போங்க, பாஜகவை பற்றி பேசுங்க, அதிமுகவை பற்றி பேசுங்க, நீங்கள் ஓட்டு வாங்குங்க, உறுப்பினர் சேருங்க, 2.5 கோடி பேரை சேருங்க, இப்படித்தான் முதலமைச்சர் பேசி கொண்டிருக்கிறாரே தவிர தமிழகத்தில் உள்ள பிரச்சனையை என்றாவது பேசுகிறாரா? மிகுந்த வேதனையாக இருக்கிறது எனக்கு. ஒரு சின்ன குழந்தை அந்த வீடியோவில் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஐயோன்னு இருக்குது. ஆனால் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இன்றைக்கி முதலமைச்சரோட பேச்சுக்கள் எடுத்து பாருங்கள். எல்லாமே எப்படி 2026 ஓட்டு வாங்கலாம், எப்படி 30% சேர்க்கலாம், என்ன பிரச்சனை, என்னைக்காவது தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனையை பேசுகிறாரா? அப்படி பேச ஆரம்பித்தா ஒன்று உத்தரப்பிரதேசம் போயிடுவார், இல்லைனா மத்திய பிரதேசம், இல்லைனா ராஜஸ்தான், எங்கெல்லாம் பாஜக ஆளுகின்றதுன்னு ஒரு குறிப்பு வச்சுட்டு ஆனால் அங்கே போயிட வேண்டியது. தமிழ்நாட்டில் 5 நாளாகியும் நேரடியாக சிசிடிவி கேமராவில் பிடிப்பட்ட ஒரு நபரை பிடிக்க முடியவில்லை என்றால் என்ன ஆட்சி நடக்கிறது நான் கேட்குறேன். இதில் வேற ஒருத்தர் வீட்டுக்காக போய் 10 நிமிஷம் பேசணுமா? 10 நிமிஷம் பேசுறதுல மக்கள் என்ன கேள்வி கேட்பேன்? நான் மக்கள்கிட்ட கேட்குறேன். 10 நிமிஷம் திமுக காரங்க அவங்க வீட்டுக்கு வரும்போது அஜித்குமாருக்கு என்னாச்சு, அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடந்து கொண்டு இருந்தது, இன்னைக்கு திருவள்ளூரில் அந்த குழந்தைக்கு என்னாச்சு, குழந்தைங்களை எதுக்கு கீழே படுக்க வைக்கிறீங்க, மருத்துவர் இல்லாமல் மருத்துவமனை ஏன் இருக்குது, ஆசிரியர்களே ரோட்டில் போராடி கொண்டிருக்கிறான்னு கேள்வி கேளுங்க. ஆக 10 நிமிஷம் 100 நிமிஷம் பேசினாலும் இனிமேல் மக்கள் நிச்சயமாக அமைதியாக மாட்டார்கள். மக்கள் கேள்வி கேட்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கார்கள். திமுக காரங்க 10 நிமிஷம் போய் பேச போகிறாங்களாம். பெரிய லிஸ்ட்டு கேள்வியோடு மக்களும் தயாராக தான் இருக்கிறாங்க. இது நீங்களே போய் அவங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்பது தான். 5 மாநகராட்சியில் உள்ள கவுன்சிலர்கள்லாம் ராஜினாமா பண்ணணும், ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டு. அப்போ இவ்வளோ நாள் மக்கள் அந்த ஊழல் குற்றத்தினால், அந்த ஊழல் நடவடிக்கையினால் பாதிக்கப்பட்டு தானே இருந்தாங்க. ஆக தேர்தல் வருகின்ற உடனே இவ்வளவு நடவடிக்கை எடுக்கிறது என்பதுதான் கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது.